Exercise 5.1, problem number 7. If the points A minus 3, 9, B, A, B, and C 4, minus 5 are collinear, and if A plus B is equal to 1, then find A and B. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொலினியர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கொலினியர்னா என்னது, இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் வந்து இருக்கு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்படின்னா வந்து என்னது, இதோட ஏரியா வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி வந்து இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி வந்து 1க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? u1 என்ன கொடுத்துருக்காங்க, a plus b is equal to 1. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து let the vertices இல்லைன்னா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். let the points be a வந்து என்னது -3, 9, b வந்து a, b, c வந்து 4, minus of 5. ஸோ இது வந்து என்னது x1, y1. இது x2, y2, x3, y3. Since the points are collinear, area of ABC is equal to another 0 square units. சரிங்களா? therefore ஏரியாவோட ஃபார்முலா வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி தான். சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவே எழுதிக்கலாம். that is equal to 1/2 into x1, x2, x3, திரும்பவும் வந்து x1. நெக்ஸ்ட் வந்து என்னது y1, y2, y3, திரும்பவும் வந்து y1. ஸோ இது வந்து என்னது ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும், 1/2 வந்து அப்படியே வந்து போட்டுக்கணும், இன்டூ x1 into y2 plus x2 into y3 plus x3 into y1 minus of x2 into y1 plus x3 into y2 plus x1 into y3. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0 is equal to ஏரியா வந்து 0 அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ 1/2 into, ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து வரும், -3a4, அப்புறம் வந்து திரும்ப வந்து -3, அதாவது x1, x2, x3 அந்த வேல்யூஸ் வந்து எடுத்துருக்கோம். சிமிலர்லி இப்போ வந்து என்ன எழுதணும், y1, y2, y3. ஸோ 9b -5 திரும்பவும் வந்து 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into 0 வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதணும்னா -3 into b minus of 3b, a into minus of 5 minus of 5a, 4 into 9 plus of 36. ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும், 9 into a 9a, 4 into b 4b, minus 5 into -3 plus of 15. ஸோ 0 is equal to 1/2 into, இப்போ வந்து இங்க ab வந்து இருக்கு, கான்ஸ்டன்ட் வந்து இருக்கு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க, -3b -5a plus 36. இப்போ இந்த மைனஸை வந்து அப்படியே வந்து உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும், -9a -4b minus of 15. ஸோ இப்போ வந்து 2ஓட 0 பண்ணோம்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ 0 is equal to, இப்போ இங்கே 9a இருக்கு, -9a -5a. ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கும், -14a வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே -3b வந்து இருக்கு, இங்கே -4b, ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா -7b வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 36 minus of 15 என்ன கிடைக்கும், 21 வந்து கிடைக்கும். ஸோ +21 வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மைனஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ளஸ்ஸாக வந்து மாறிடுமா. ஸோ 14a plus 7b is equal to 21. இது வந்து காமனாக வந்து டிவைட் பண்ணலாம் 7 டேபிள்னால. ஸோ டிவைட் பை 7 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2a plus b is equal to 3 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 2a வந்து எப்படி பிரிக்கலாம், a plus b is equal to 3. ஸோ a plus b இதோட வேல்யூ வந்து என்னது 1. ஸோ 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, a plus 1 is equal to 3. therefore a is equal to 3 minus of 1, that is equal to 2. ஸோ இப்போ வந்து a வந்து கண்டுபிடிச்சாச்சு. a plus b தானே 1. therefore 2 plus b is equal to 1. therefore b is equal to என்னது, minus of 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னது, வேல்யூஸ் ஆஃப் a and b. therefore values
of A and B are 2, minus of 1. So இதை வந்து highlight பண்ணிக்கோங்க answer. Exercise 5.1 problem number 8. Let P 11,7, Q 13.5, 4 and R 9.5, 4 be the midpoints of the side AB, BC and AC respectively of ABC. Find the coordinates of vertices ABC. Hence, find the area of triangle ABC and compare this with area of triangle PQR. So, இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது PQR இது எல்லாமே வந்து என்னது மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதோட சைட்ஸோட மிட் பாயிண்ட் AB, BC, AC. ஸோ ABC வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அது வந்து எப்படி இருக்கு, இப்படி வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது A, B and C. ஸோ இப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து என்னது P. ஸோ இதுதான் அந்த மிட் பாயிண்ட். நடுவில் மிட் பாயிண்ட்னா நடுவில். ஸோ இந்த பாயிண்ட் வந்து P. இதோட வேல்யூ வந்து என்னது 11,7. நெக்ஸ்ட் வந்து பிசியோட மிட் பாயிண்ட் வந்து Q. சரிங்களா? ஸோ பிசி இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ இது வந்து Q. இதோட வேல்யூ வந்து 13.5, 4. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏசி. ஏசியில் வந்து மிட் பாயிண்ட் வந்து R. ஸோ இதுதான் வந்து R. ஸோ இதோட வேல்யூ வந்து 9.5, 4. ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுமா? இதை மூணையும் ஜாயின் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் ஏபிசி. ஏயோட பாயிண்ட்ஸ் என்ன, பியோட பாயிண்ட்ஸ் என்ன, சியோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன. அப்புறம் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இப்போ நியூவாக வந்து ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏபி வந்து என்னது, நார்மலாக வந்து இது வந்து x1, y1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். B வந்து x2, y2. C வந்து x3, y3. ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா வந்து என்னது, அதாவது x1 plus x2 divided by 2. அதாவது ஏபிக்குள்ள மிட் பாயிண்டோட ஃபார்முலா, y1 plus y2 by 2. ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்டோட ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், மிட் பாயிண்ட் வந்து 11,7 அப்படின்னு வந்து தெரியும். ஸோ 11 வந்து எதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும், இந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ x1 plus x2 by 2. சிமிலர்லி இந்த 7 இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும், y1 plus y2 by 2. ஸோ 7 is equal to y1 plus y2 by 2. இப்போ வந்து x1 plus x2 வந்து என்ன கிடைக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 into 2 22 வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், y1 plus y2 is equal to 14. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சிமிலர்லி இப்போ வந்து மித்த இதையும் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இதே சேம் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. பிசியில் வந்து என்ன இருக்கு, x2, x3, y2, y3 வந்து இருக்கு. ஸோ x2 plus x3 by 2, இங்கே வந்து என்ன வரும், y2 plus y3 by 2 வந்து வரும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி வந்து என்னது, கியூவோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 13.5, 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், x2 plus x3 divided by 2 is equal to என்னது 13.5. ஸோ இதோட மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து சிமிலர்லி y2 plus y3 by 2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், இந்த 4க்கு வந்து ஈக்குவல். Therefore x2 plus x3 is equal to 13.5 into 2 வந்து என்னது 27. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. Similarly y2 plus y3 is equal to என்னது 2 into 4, 8. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன
பண்ணணும் இப்போ AC சைடு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து இதே தான் ரிப்பீட் பண்ணணும் மிட் பாயிண்ட் ஆஃப் AC is equal to என்னது இங்க என்ன கொடுத்திருக்காங்க x1 x3 கொடுத்திருக்காங்க so x1 plus x3 by 2 comma next வந்து என்னது y1 y3 y1 plus y3 by 2 இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 9.5 comma 4 வந்து ஈக்குவல் therefore x1 plus x3 by 2 is equal to 9.5 similarly y1 plus y3 by 2 is equal to வந்து என்னது 4 வந்து ஈக்குவல் so இப்போ cross multiply பண்ணுங்க x1 plus x3 வந்து எதுக்கு ஈக்குவல் 9.5 into 2 19 வந்து ஈக்குவல் இது வந்து equation number 5 similarly y1 plus y3 வந்து எதுக்கு ஈக்குவல் 2 into 4 8 வந்து ஈக்குவல் இது வந்து equation number 6 so இப்போ 6 different equations வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ணுங்க xல உள்ளதை மட்டும் தனியா வந்து ஆட் பண்ணுங்க so adding 1 plus 3 plus 5 இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அதாவது x1 இருக்கா இங்கே x1 இருக்கா so 2 times x1 வந்து கிடைக்கும் அதே மாதிரி இங்க x2 இருக்கா இங்கேயும் x2 இருக்கா plus 2 times x2 வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து 2 times இதே மாதிரி x3 வந்து கிடைக்கும் so 2 times x3 is equal to another 22 plus 27 என்ன கிடைக்கும் 49 plus 19 49 19 வந்து என்ன கிடைக்கும் 68 சரிங்களா இப்போ வந்து காமனா இதை வந்து 2 டேபிள்னால டிவைட் பண்ணலாமா என்ன கிடைக்கும் x1 plus x2 plus x3 is equal to 68 by 2 34 வந்து கிடைக்கும் இது equation 7 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ வந்து yக்கு வந்து பண்ணணும் சரிங்களா so அப்படின்னா வந்து என்னது adding 2 plus 4 plus 6 so இப்போ ஆட் பண்ணுங்க அதே மாதிரி கிடைக்கும் 2 times y1 so 2y1 plus 2 times y2 plus 2 times y3 is equal to 14 plus 8 வந்து என்னது 22 plus 8 30 so 30 next இதையும் காமனா 2 டேபிள்னால டிவைட் பண்ணலாமா so என்ன கிடைக்கும் y1 plus y2 plus y3 is equal to 30 divided by 2 15 வந்து கிடைக்கும் இது equation 8 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இங்க 7th equation வந்து இருக்கு சரிங்களா இப்போ வந்து இதோட first equation வந்து subtract பண்ணலாம் subtract பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் first equation முத வந்து எடுத்து எழுதிக்கோங்க x1 plus x2 is equal to 22 இது வந்து first equation இப்போ 7 minus of 1 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அதாவது x1 இந்த x1 cancel ஆயிரும் x2 cancel ஆயிரும் வெறும் x3 மட்டும் இருக்கு so x3 is equal to என்னது 34 minus of 22 so என்ன கிடைக்கும் 12 வந்து கிடைக்கும் so x3 வந்து என்னது 12 so இப்போ x3 பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு x3 கண்டுபிடிச்சிட்டாலே டக்கு டக்குன்னு மித்த பாயிண்ட்ஸையும் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ இதை வந்து substitute in 3 இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல வந்து substitute பண்ணுங்க பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அதாவது x2 plus 12 is equal to என்னது 27 therefore x2 is equal to என்னது 27 minus of 12 that is equal to 15 so இப்போ x2 வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ x1 வந்து கண்டுபிடிச்சிடலாமா அதாவது x1 plus x2 is equal to 22 x1 is equal to என்னது 22 minus of 15 x2 வந்து 15 ல so 22 minus of 15 வந்து என்ன கிடைக்கும் 7 வந்து கிடைக்கும் so x1 is equal to 7 so இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு பாருங்க x1 x2 x3 இதே மாதிரி இப்போ வந்து நம்ம y1 y2 y3 வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ 8th ஈக்குவேஷன் இங்க வந்து இருக்கு இப்போ இதோட வந்து என்ன பண்ணுங்க அதாவது இதோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க y1 plus y2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 14 க்கு வந்து ஈக்குவல் ஸோ இது வந்து 2 இப்போ மைனஸ் பண்ணுங்க ரெண்டையும் ஸோ 8 மைனஸ் ஆஃப் 2 என்ன கிடைக்கும் இந்த y1 கேன்சல் ஆயிரும் y2 கேன்சல் ஆயிரும் y3 is equal to என்னது 1 வந்து கிடைக்கும் இப்போ y3 வந்து 1 அப்படின்னு வந்து கிடைச்சிருச்சு சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பாக்ஸ் வந்து அப்படியே கூட போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த y3 தூக்கி ஈக்குவேஷன் 6ல வந்து போட்டிங்கன்னா y1 வந்து கண்டுபிடிச்சிடலாமா அதாவது y1 is equal to 8 minus of 1 that is equal to 7 therefore y1 is equal to என்னது 7 இப்போ y1 கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து y2 வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா
அதாவது y1 plus y2 is equal to என்னது 14. Therefore, y2 is equal to என்னது 14 minus of 7. So 14 minus of 7 வந்து என்னது 7. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா x1, x2, x3, y1, y2, y3 கண்டுபிடிச்சாச்சு. So இப்போ இதை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஏபிசியோடது. ஸோ எப்படி பண்றது அதையும் பார்ப்போம். இப்போ பாயிண்ட்ஸை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. x1, y1 அதாவது 7, 7 இங்க இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் x2, y2 15, 7 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் x3, y3 12, 1 ஸோ இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ராப்பரா கோஆர்டினேட்ஸா வந்து அரேஞ்சிங்கா வந்து இருக்கா அப்படின்றத கிராஃப் மூலமா வந்து பார்த்துக்கோங்க. இதான் கிராஃப். இப்போ 7, 7 எங்க இருக்கும் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் 15, 7 15னா இங்க இருக்கும், 7னா இங்க வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 15, 7 நெக்ஸ்ட் 12, 1 12னா இங்க வந்து இருக்கும், 1னா வந்து இங்க இருக்கும். ஸோ இப்படி வந்து இருக்கும் ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசி. ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 12, 1 வந்து இங்க இருக்கு பாருங்க. 15, 7 இங்க. நெக்ஸ்ட் 7, 7 ஸோ எப்படி வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்? ஏ வந்து 7, 7 பி வந்து 12, 1 சியோட பாயிண்ட்ஸ் வந்து 15, 7 ஸோ இப்போ வந்து ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஃபார்முலா வந்து என்னது x1, x2, x3 திரும்ப வந்து x1 நெக்ஸ்ட் y1, y2, y3 திரும்ப வந்து y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? x1, y2 plus x2, y3 plus x3, y1 minus of y1, x2 plus y2, x3 plus y3, x1. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/2 வந்து வந்துடும். x1, x2, x3 பதில் என்ன பண்ணணும்? 7, 12, 15 வந்து போடணும். ஸோ 7, 12, 15 திரும்ப வந்து x1னா 7. இதே மாதிரி இப்போ y1, y2, y3 7, 1, 7, 7. So that is equal to 1/2 into 7 into 1 வந்து 7. நெக்ஸ்ட் வந்து 12 into 7 வந்து 14 remainder 1 84 வந்து கிடைக்கும். So plus 84 plus 15 into 7. So next வந்து 15 into 7. 15 into 7 35 remainder 3 7 10 105. So இங்க 105. Next minus of 7 into 12 என்ன கிடைக்கும்? 84 வந்து கிடைக்கும். சரிங்களா? So 84. Next plus 1 into 15 15. 7 into 7 49. So plus 49. So இப்போ வந்து சால்வ் பண்ணனா என்ன கிடைக்கும்? 1/2 into இது எல்லாமே அடிஷன்ல தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படியே வந்து ஆட் பண்ணுங்க. 105, 84, 7, 9, 16 ரிமைண்டர் 1 9 196 வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ 196 மைனஸ் ஆஃப் இது எல்லாத்தையும் அப்படியே வந்து ஆட் பண்ணுங்க. 15, 84, 49 9 plus 9 18 remainder 1 9 10 14 148 சரிங்களா? so that is equal. இப்போ வந்து ரெண்டு வேல்யூஸையும் வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 196 148. so 16ல வந்து 8 போச்சுன்னா 8 இங்க வந்து 8 இருக்கு, 8ல 4 போச்சுன்னா 4. so 48. so 1/2 into 48. இப்போ டிவைட் பண்ணனா என்ன கிடைக்கும்? 24 வந்து கிடைக்கும். சரிங்களா? so இதுதான் வந்து என்னது? area of ABC square units. Area of triangle ABC. So இதே மாதிரி அந்த PQR triangle இருக்கு பாத்தீங்களா, அதோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்க ட்ரையாங்கிள்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க PQR. அது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கிராஃப் மூலமா செக் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க வேல்யூஸ்? 11, 7. நெக்ஸ்ட் 9.5, 4. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 13.5, 4. ஸோ இப்போ இது வந்து கரெக்டான ஆர்டர்ல வந்து இருக்கா? ஸோ எதுக்கு PQR கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி வந்து சும்மா வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. இது பாசிட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் எக்ஸ், இது பாசிட்டிவ் ஒய், இது வந்து நெகட்டிவ் ஒய். 11, 7. எக்ஸ்ல வந்து 11 எங்க இருக்கு பாருங்க, ஒய்ல வந்து 7 எங்க இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து எடுத்துக்கிறேன் 11, 7. நெக்ஸ்ட் வந்து 9.5, 4. அது கிட்டத்தட்ட வந்து இங்க வந்து இருக்கும். சரிங்களா?
ஸோ 9. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 5,4. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 13.5, 4. ஸோ கிட்டத்தட்ட வந்து இங்க வந்து வரும். சரிங்களா? ஸோ உங்க ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? இப்படி வந்து இருக்கும். ஸோ 13.5, 4. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் படி எடுத்தோம்னா இந்த 3 பாயிண்ட் இப்படி வந்து வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் P வந்து இது, நெக்ஸ்ட் வந்து Q வந்து இந்த பாயிண்ட், நெக்ஸ்ட் R வந்து இந்த பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து x1 y1, x2 y2, x3 y3. இப்போ இதோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இது PQR தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/2 இன்டூ இந்த ஃபார்முலா வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வேல்யூஸை மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 11 வரும் இங்கே, நெக்ஸ்ட் 9.5, 13.5, திரும்பவும் வந்து 11. அதாவது x1, x2, x3, x1. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது y1, y2, y3, y1. அதாவது என்னெல்லாம் வேல்யூஸ் வரும்? 7, 4, 4, திரும்பவும் வந்து 7. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும்? 1/2 வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் வரும்? 11 into 4, 44. 9.5 into 4, 20, remainder 2, 36, 37, 38. So 38 வந்து வரும். So plus of 38. Next 13.5 into 7, 15, 35, remainder 3, 21, 22, 23, 24, remainder 2, 7, 9. So 94.5. Minus of உள்ள வந்து என்னெல்லாம் வரும்? 9.5 into 7, 35, remainder 3, 63, 63, 64, 65, 66, 66.5 வந்து கிடைக்கும். Next 4 into 13.5, 20, remainder 2, 12, 13, 14, remainder 1, 4, 5, 54. So plus of 54. Next plus 4 into 11, 44. ஸோ இப்போ உள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? அதாவது 44 plus 38, 44, 38, 12 remaining 1, 82. திரும்ப வந்து 94.5 ஓட ஆட் பண்ணணும். 0.5, 6, 17, 176.5. மைனஸ் ஆஃப் இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 54ஐயும் 44ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 8, 98 வந்து கிடைக்கும். ஸோ அதோட 66.5, 0.5, 14 remaining 1, 10, 16, 164.5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டும் வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது 176.5 மைனஸ் ஆஃப் 164.5. இங்க 0, இங்க வந்து 2, 12 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 1/2 into 12 அப்படின்னா வந்து என்னது 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். So therefore area of triangle PQR is equal to 6 square units. So இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஏரியாவையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ வந்து எதோட ஏரியா வந்து எப்பயும் வந்து பெருசா வந்து இருக்கணும்? ஏபிசி தான் வந்து பெருசா இருக்கணும். ஸோ இருக்கு. ஸோ எத்தனை மடங்கு வந்து பெருசா வந்து இருக்கு? அதாவது 24 divided by 6 வந்து போடுங்க. என்ன கிடைக்கும்? 24 divided by 6 வந்து 4. சரிங்களா? ஸோ 4 times வந்து ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து பெருசா வந்து இருக்கு. therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி is equal to 4 into, அதாவது 4 timesல, ஸோ 4 times the area, இங்க கூட டைம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 4 times the area of triangle PQR. ஸோ கம்பேர் பண்ணியாச்சா? சரிங்களா? ஸோ இப்படி வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
Exercise 5.1, problem number 9. In the figure, the quadrilateral swimming pool shown is surrounded by a concrete patio. Find the area of the patio. So first வந்து figure வந்து draw பண்ணலாம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? So என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு swimming pool வந்து கொடுத்திருக்காங்க. So இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸ்விம்மிங் பூல். இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து மேல வரைக்கும் தண்ணி வந்து இங்க வந்து இருக்கு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ பி சி டி. அதாவது இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து மேல டாப் வியூல வந்து நீங்க பாக்குறீங்க. அப்போ வந்து இப்படி வந்து தெரியுது. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க -4, -8. பி வந்து 8, -4. சி என்ன கொடுத்துருக்காங்க 6, 10. டி வந்து -10, 6. அதே மாதிரி உள்ள ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்கு பாத்தீங்களா, உள்ள இந்த 4 எட்ஜஸ் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா EFGH அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட வேல்யூஸ் வந்து என்னது -3, -5. F வந்து 6, -2. Gயோட பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3, 7. H வந்து -6, 4. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சரௌண்டட் பை பேட்டியோ வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை சுற்றி உள்ள சுவர்கள். சரிங்களா? ஸோ இதுக்கான ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது டோட்டல் ஏரியா ABCD. இதுல வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் கீழே வந்து EFGH வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கழிச்சோம்னா இந்த சுற்றி உள்ள பேட்டியோ ஏரியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதுதான் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ABCD கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் EFGH வந்து கண்டுபிடிங்க. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து என்னது ஏரியா ஆஃப் கான்கிரீட் பேட்டியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ABCD அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ A -4, -8. B வந்து 8, -4. C என்ன கொடுத்துருக்காங்க 6, 10. D வந்து -10, 6. இப்போ என்ன பண்ணணும் x1, y1, x2, y2, x3, y3 and x4, y4. இப்போ ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் quadrilateral ABCD is equal to half into இதோட ஃபார்முலா வந்து எப்படி எழுதுறது x1, x2, x3, x4 திரும்ப வந்து x1. நெக்ஸ்ட் y1, y2, y3, y4 திரும்ப வந்து என்னது y1. So half into x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus of y1 x2 plus y2 x3 plus y3 x4 plus y4 x1. இது வந்து என்னது ஸ்கொயர் யூனிட்ஸ். யூனிட்ஸை போட மறக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது இங்கே இருக்கு x1, x2, x3, x4 என்ன வேல்யூஸ் இருக்கு -4, 8, 6 and -10 திரும்ப வந்து x1. ஸோ -4. நெக்ஸ்ட் y1, y2, y3, y4. ஸோ -8, -4, 10, 6 திரும்ப வந்து -8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு half into. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் -4 into -4 வந்து என்ன கிடைக்கும் 16 வந்து கிடைக்கும். ப்ளஸ் 8 into 10 80. 6 into 6 36. minus 10 into -8 plus 80. Next minus of -8 into 8 minus of 64. -4 into 6 minus of 24. -10 into -10 minus of 100. 6 into minus of 4 minus of 24. So that is equal to 1/2 into இப்போ இங்க உள்ள எல்லாத்தையும் வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 212 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்க உள்ள எல்லாத்தையும் திரும்ப ஆட் பண்ணுங்க. இங்கேயும் வந்து 212 வந்து கிடைக்கும்.
இங்க வந்து மைனஸ் சைன் வந்திருக்கு, இங்கேயும் வந்து மைனஸ் ஆஃப் 212. ஸோ என்ன ஆயிடும், பிளஸ் 212 வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 into 212 by 2ன்னு எழுதலாமா? ஸோ 2 cancel, that is equal to 212 square units. ஸோ இது வந்து இதுதான் வந்து என்னது, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி. இப்போ சிமிலர்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இஎஃப்ஜிஹெச்க்கு வந்து ஃபைண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இயோட பாயிண்ட்ஸ் வந்து என்னது, -3, மைனஸ் ஆஃப் 5. எஃப் வந்து 6, மைனஸ் ஆஃப் 2. G 3, 7. நெக்ஸ்ட் H என்ன கொடுத்துருக்காங்க, -6, 4. இதையும் வந்து மேலே கொடுத்துருக்க மாதிரி x1 y1 x2 y2 x3 y3 and x4 y4 அப்படி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் EFGH is equal to 1/2 into இந்த மேல இருக்க ஃபார்முலா வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x1 x2 x3 x4க்கு வந்து என்ன வேல்யூஸ் கிடைக்கும், -3 6 3 -6 திரும்பவும் வந்து -3. இப்போ வந்து y1 y2 y3 y4 அதை வந்து எழுதுங்க. என்ன கிடைக்கும், -5 -2 7 4 திரும்பவும் வந்து -5. that is equal to 1/2 into இப்போ வந்து என்ன வந்து உள்ள வேல்யூஸ் வரும், அதாவது -3 into -2 என்ன கிடைக்கும், 6 வந்து கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் 6 into 7 42, 3 into 4 12, -6 into -5 plus of 30. இங்க வந்து மைனஸ் சைன் வரும். நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்து என்னெல்லாம் வரும், -5 into 6 minus of 30, -2 into 3 minus of 6, next 7 into minus of 6 minus of 42, next வந்து 4 into minus of 3 minus of 12. So that is equal to 1/2 into இப்போ இங்க உள்ள எல்லா வேல்யூஸையும் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 வந்து கிடைக்கும், சரிங்களா? இங்க உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -90 வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் 90 வந்து எனக்கு +90 வந்து கிடைக்கும். ஸோ 2 times 90 வந்து இருக்கு. ஸோ டிவைடட் பை 2 பண்ணா 180/2 வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 90 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் EFGH. ஏரியா ஆஃப் பேட்டியோ இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி மைனஸ் ஆஃப் ஏபிசிடி ஏரியா, சரிங்களா, மைனஸ் ஆஃப் EFGH இதோட ஏரியா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 212 மைனஸ் ஆஃப் 90. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 122 வந்து கிடைக்கும் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது, ஏரியா ஆஃப் கான்கிரீட் பேட்டியோ. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.